எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்க போகுது. எல்லோரும் வியாச பகவானிடம் வந்து, சுவாமி துவாபர யுகம் முடியுது, நாளையிலிருந்து கொடிய கலியுகம் வருகிறதே சுவாமி, எங்களுக்கெல்லாம் ஆதரவு. வியாச பகவான் சொன்னார், ஏன்பா கவலைப்படுறீங்க, கலியினுடைய அத்தனை கஷ்டங்களையும் போக்குவான் முருகன். கந்தஸ்ய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மிஷ நாசினான். கலியினுடைய அத்தனை கல்மிஷங்களையும் முருகனுடைய புகழ் மாற்றும்னர். அந்த முருகனுடைய புகழ் தான் திருப்புகழ். திருப்புகழுக்கு அருணகிரியார் பேர் வைக்கல, முருகனே சொன்னார், அருணகிரி உலகமுய திருப்புகழ் பாடினார். இந்த திருப்புகழ் என்ற வார்த்தை முருகனுடைய மலர் வாக்கினாலே வந்தது. தலையங்கம் இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. இன்னைக்கு நான் முருகா என்னும் மூல மந்திரம். ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். பிரணவ நாயகன்